சோர் புறதேவங்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் இயக்குனர் நாக் அஸ்வின் அவருடைய டைரக்ஷனில் ஒரு தெலுங்கு சயின்ஸ் ஃபிக்ஷன் கம் எபிக் ஆக்ஷன் ஃபிலிமாக தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆகிருக்கிற கல்கி 2898 AD அப்படிங்கிற படத்துடைய ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த படத்துடைய கதை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த படத்துடைய கதை பிசி, அதாவது மகாபாரத போர், குருக்ஷேத்திர போரில் ஆரம்பித்து அந்த குருக்ஷேத்திர போர் முடிஞ்சதுலேருந்து 6000 வருஷம் கழித்து AD 2898 ADயில் நடக்கிற மாதிரி ஒரு கதையை வந்து இவங்க செட் பண்ணியிருக்காங்க. மகாபாரத போர் முடியும் போது அஸ்வத்தாமன் அப்படிங்கிற ஒரு துரோணாச்சாரியரோட மகன் அவர் என்ன பண்ணுறாருனா, பாண்டவர்களுடைய கடைசி வாரிசை இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த வாரிசை அழிச்சிடுறாரு. இதனால் கோபம் கொண்ட கிருஷ்ணன் என்ன பண்ணுறாருனா, உனக்கு இதுக்கப்புறம் சாவே கிடையாது, சாவுங்கிறது உனக்கு ஒரு விடுதலை, நான் வந்து உனக்கு ஒரு சாபம் கொடுக்குறேன், உனக்கு சாவே கிடையாது, இதுக்கு பரிகாரம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, 6000 வருஷம் கழித்து இப்போ கலியுகம் பிறக்க போகுது, கலியுகத்தில் கலி அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய அரக்கன் பிறக்க போகிறான், நானும் கலியுகத்தில் பிறப்பேன் கல்கிங்கிற அவதாரமாக. அப்போது நீ வந்து என்னை கருவில் இருந்து நீ வந்து நான் பிறக்கிற வரைக்கும் நீ என்னை காப்பாற்றணும், அது வரைக்கும் நீ உயிரோட திறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாபத்தை கொடுத்துட்டு அஸ்வத்தாமனுடைய நெத்தியில் இருக்கிற அந்த ஸ்டோனை வந்து அவர் எடுத்துகிட்டு போயிடுறாரு. இதுக்கப்புறம் கதை 6000 வருஷம் கழித்து ட்ராவல் ஆகி இப்போ கரண்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா, உலகத்தின் கடைசி நகரம் காசி அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த காசியில் பார்த்திங்கன்னா கங்கை நதி ஒரு சொட்டு கூட கிடையாது. மக்கள் எல்லாருமே வந்து வறட்சி பஞ்சத்தில் வந்து தவிச்சிக்கிட்டு இருக்காங்க. ஏதாவது பொருள்கள் வாங்கணும் அப்படின்னா கூட யூனிட்ஸ் அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே வந்து யூனிட்ஸ் மூலமாக வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறாங்க, பணம் அப்படிங்கிறது கிடையாது. அந்த யூனிட்ஸ் ஏன் அவங்க வாங்குறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, 1 மில்லியன் யூனிட்ஸ் அவங்க சேர்த்தாங்கன்னா அந்த காசி நகரத்தில் பார்த்திங்கன்னா காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரமிடு மாதிரி, அதாவது இன்வெர்டட் பிரமிடு மாதிரி ஒரு கட்டடம் இருக்குது. அந்த கட்டடத்துக்குள்ளே தான் பார்த்திங்கன்னா அதோடைய டாப்பில் பூமியிலேருந்து உறிஞ்செடுக்கப்பட்ட எல்லா வளங்களும் வந்து அதோடைய மேலே இருக்குது. அப்போது அந்த காம்ப்ளெக்ஸ்க்குள்ளே போனால் மட்டும்தான் அவங்க வந்து பூமி முன்னாடி எப்படி இருந்துச்சோ அந்த மாதிரி வாழ முடியும் அப்படிங்கிற ஒரு நிலைமையில் மக்கள் எல்லாருமே தவிச்சிக்கிட்டு இருக்காங்க. வெறும் பணக்காரங்க மட்டும்தான் அந்த காம்ப்ளெக்ஸில் வாழ முடியும் அப்படிங்கிற ஒரு நிலைமை. இந்த நிலைமையில் பார்த்திங்கன்னா ஒரு பவுண்டி ஹண்டராக இருக்கிற நம்ம படத்துடைய கதாநாயகனான பைரவா அப்படிங்கிற கேரக்டர் கொண்டு நம்ம பிரபாஸ், அவருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பவுண்டி கிடைக்குது. என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, தீபிகா படுகோனே அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ரெக்னென்ட் உமன், அவங்கள பிடிச்சி கொடுக்குறவங்களுக்கு வந்து காம்ப்ளெக்ஸ்க்குள்ளே டைரெக்டாக இடம் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பவுண்டி ஒன்று கிடைக்கிது. இதுக்கு வந்து கண்டிப்பாக ஆசைப்பட்டுட்டு அவர் காம்ப்ளெக்ஸ்க்குள்ளே போகணும் அப்படிங்கிறதுக்காக தீபிகா படுகோனேவை பிடிச்சி கொடுக்கலாம் அப்படிங்கிற முயற்சியில் இறங்குறாரு. இவருக்கு குறுக்கில் பார்த்திங்கன்னா அமிதாப் பச்சன் திடீர்னு வந்து களமிறங்குறாரு. அப்போது அமிதாப் பச்சன் எங்கேருந்து திடீர்னு உள்ளே வந்தார், அண்ட் இவங்க 2 பேருக்குமான அந்த கனெக்ஷன் என்ன, அண்ட் தீபிகா படுகோனே வயிற்றில் வளர்கிற அந்த குழந்தை யார், கடைசியில் இந்த கதையில் என்ன தான் சொல்ல வராங்க அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய கதை. நீங்கள் மகாபாரதம் இந்த சீரியஸ்லாம் வந்து சின்ன வயசுலேயே பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து இதில் காட்டுற கேரக்டர்ஸும் இந்த படத்துடைய கதையும் ஓரளவுக்கு நீங்கள் புரிஞ்சிக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். பட் மகாபாரதம்னா என்னன்னே தெரியாதவங்களுக்கு கண்டிப்பாக இந்த படம் புரியறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே கம்மி தான். பட் அதையும் வந்து கொஞ்சம் அந்த ஃபஸ்ட்டு சீன்லேருந்து கொஞ்சம் விஷயங்களமாக காமிச்சு ஃபஸ்ட் ஆஃப் முழுக்கவே வந்து இந்த கதையை பில்டப் பண்ணுறதுக்கே வந்து டைரக்டர் வந்து செட் பண்ணிவிட்டு முடிச்சிட்டார் இன்ட்ரோலோட. அண்ட் செகண்ட் ஹாஃபில் தான் இந்த படத்துடைய அந்த லெவலே வந்து வேறு எங்கேயோ வந்து நம்மளை தூக்கி கொண்டு போய் வைக்குது. பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இந்த படத்தில் முதல்ல நம்ம சொல்ல வேண்டியது அமிதாப் பச்சனை தான் நம்ம சொல்லணும். அவர் எப்போ கதைக்குள்ளே வராரோ, அவர் வந்ததுக்கு அப்புறத்துலேருந்து இந்த கதை ஜெட்டு வேகத்தில் பறக்குது. அண்ட் அவர் வந்ததுக்கு அப்புறத்துலேருந்து பார்த்திங்கன்னா படம் முழுக்கவே ஆக்ஷன் தான். ஆக்ஷன் சும்மா 1.5 மணி நேரத்துக்கு தெறிக்க ஆக்ஷன் தான் கொடுத்துருக்குறாங்க. அந்த அளவுக்கு அமிதாப் பச்சன் உள்ளே வந்ததுக்கப்புறம் அவருடைய கேரக்டருடைய அந்த மாஸும் சரி, அவருடைய என்ட்ரியும் சரி, அண்ட் அவர் வந்து ஒரு 8 அடி ஜெயண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கேற்ற மாதிரியே பார்த்திங்கன்னா நம்ம அவதார் படத்துலலாம் பார்த்திங்கன்னா அவதார்லாம் வந்து பயங்கர உயரமாக இருப்பாங்க, நார்மல் மனுஷங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க இடுப்பு அளவு தான் இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு கேரக்டராக வந்து இவரை செட் பண்ணியிருக்காங்க. உண்மையிலேயே அதை எப்படி பண்ணாங்க அப்படின்னு தெரியல, விஎஃப்எக்ஸ் மூலமாக சிஜிஐ மூலமாக எப்படி பண்ணாங்கன்னு தெரியல. ஆனால் உண்மையிலேயே சூப்பராக பண்ணியிருக்காங்க. எங்கேயுமே பிசிறடிக்காமல் இருக்குது அவர் வர காட்சிகள் எல்லாமே. அந்த அளவுக்கு சூப்பரான ஒரு பர்ஃபார்மன்ஸ் அவர்கிட்ட இருந்து. அவருக்கு அடுத்தபடியாக பிரபாஸ். இந்த படத்தில் வந்து அமிதாப் பச்சன் ஹீரோவா இல்லை பிரபாஸ் ஹீரோவான்ற அளவுக்கு ஒரு டிபேட்டே வைக்கலாம். அந்த அளவுக்கு பிரபாஸே படம் ஆரம்பித்து ஒரு 30 நிமிஷம் கழித்து தான் உள்ளே வராரு. வரும்போது அவருக்கு ஒரு 20 நிமிஷத்துக்கு ஒரு ஃபைட் சீன் ஒன்று கொடுக்குறாங்க. அந்த ஃபைட் சீன் முடியும் போது நம்மளும் டயர்டாயிடுறோம். அண்டு அப்பப்போ வந்து பிரபாஸ் உள்ளே என்ட்ரி ஆகும்போதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு விஷயம் அந்த காம்ப்ளெக்ஸ்குள்ளே நுழையணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு விஷயம் பண்ணுறாரு. அது வந்து பேக் ஃபயராக ஆகிட்டே இருக்கும். அது வந்து காமெடி அப்படிங்கிற பேரில் வந்து நம்மளை கொஞ்சம் சோதிச்சு தான் இருக்காங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். பட் பிரபாஸ் அவர் வந்து இந்த படத்துடைய செகண்ட் ஹாஃபில் டுவர்ட்ஸ் த கிளைமேக்ஸ் தான் பிரபாஸ் யார், உண்மையிலேயே
இத்தனை வருஷம் பாகுபலிக்கு அப்புறம் அவர் இன்னமும் ஏன் வந்து இப்படி பிக் பட்ஜெட் படங்களில் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதுக்கான விடை இந்த படத்துடைய கிளைமேக்ஸில் பிரபாஸுடைய பர்ஃபார்மன்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான நடிகர் அவர். உண்மையிலேயே இந்த படம் 1000 கோடியை கடக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம் அப்படின்னு நான் சொல்லுவேன். இவங்களுக்கு அடுத்தபடியாக தீபிகா படுகோனே பெருசாக டைலாக்ஸ் இல்லை அப்படின்னாலும் இந்த படத்தை வந்து அவங்க தாங்கி பிடிச்சிருக்காங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா அவங்க தான் வந்து அந்த அம்மான்ற ஒரு முக்கியமான ஒரு கேரக்டரில் நடிச்சிருக்கிறாங்க. நீங்கள் வரலாற்றை எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கல்கி அப்படிங்கிற அந்த கல்கி அவதாரத்துடைய வரலாற்றை எடுத்து பார்த்தீங்கன்னா சுமதி அப்படிங்கிற ஒரு பெண்ணுடைய அந்த கேரக்டர் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த கல்கிங்கிற அந்த குழந்தையை வந்து சுமக்கும் அப்படிங்கிறது தான் வந்து வரலாற்றில் எழுதப்பட்டிருக்கு. அந்த பொண்ணுக்கு ஒரு கணவரும் இருப்பார். பட் இந்த படத்தில் வந்து SUM-80 அப்படிங்கிற ஒரு லேப் சப்ஜெக்டாக வந்து அவங்கள காட்டுறாங்க. அண்ட் அந்த லேபில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஒரு ப்ரெக்னென்ட் உமனாக காட்டுறாங்க. ஸோ இது எப்படி வரலாற்றுலேருந்து இதை எப்படி இவங்க பிரித்து எடுத்தாங்க, ஸோ இதுக்கு என்ன விளக்கம் அவங்க கொடுப்பாங்க, இந்த குழந்தை எப்படி உருவாச்சுங்கிற விளக்கத்தை அவங்க எந்த பார்ட்டில் கொடுப்பாங்க அப்படிங்கிறது தெரியல. பட் அது கொஞ்சம் ஒரு மர்மமாகவே இருக்குது. ஏன்னா வரலாற்றுக்கும் இதுக்கும் கொஞ்சம் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னு நான் சொல்லுவேன். பட் இந்த SUM-80 அப்படிங்கிற அந்த கேரக்டரில் வந்து உண்மையிலே சூப்பராக பண்ணியிருக்காங்க. குறிப்பாக இன்டர்வல் சீக்வன்ஸில் வந்து ஒரு நெருப்பை வந்து தாண்டி வர மாதிரி ஒரு காட்சி. எனக்கு தெரிஞ்சு தீபிகா படுகோன் வந்து இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க அப்படிங்கிற செய்திகள் உலாவிட்டு இருக்கு. உண்மையிலேயே அவங்க ப்ரெக்னெண்ட்டான அந்த வயிற்றோட தான் நடிச்சிருக்காங்களோ அப்படிங்கிற அளவுக்கு ஒரு பர்ஃபார்மன்ஸ் அவங்க கொடுத்துருக்காங்க. சூப்பரான ஒரு பர்ஃபார்மன்ஸ் அவங்கக்கிட்ட இருந்து. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆனா பென் அவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபைட் சீன் கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு. உண்மையிலே அவங்களுடைய வாழ்க்கையிலே இப்படி ஒரு ஃபைட் சீனையோ இப்படி ஒரு காட்சியோ வந்து அவங்க இமேஜின் கூட பண்ணியிருக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான ஒரு ஃபைட் சீன் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அவங்களும் கொடுக்கப்பட்ட கேரக்டரை கொஞ்சம் நேரமே வந்தாலும் சூப்பராக பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் சோபனாவாக இருக்கட்டும், பசுபதியாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே அவங்களுடைய கேரக்டரை வந்து உணர்ந்து ரொம்பவே சூப்பராக நடித்து கொடுத்துட்டு போயிருக்காங்கன்னு சொல்லுவேன். இவங்க எல்லாரையும் தூக்கி சாப்பிட்ற மாதிரி ஒரு கேரக்டர் யாருன்னு கேட்டிங்கன்னா நம்ம அவெஞ்சர்ஸில் வர தேனோஸ் மாதிரி இந்த படத்தில் நம்ம கமலஹாசன் சாரை வந்து கேஸ்ட் பண்ணியிருக்க விதம் தான். அவர் 2 சீன் தான் வருவார். அவர் வர அந்த 2 சீனுமே சும்மா அட்டகாசம் பண்ணிட்டு போயிருக்காரு. அண்டு கிளைமேக்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா போஸ்ட் கிரெடிட் சீனில் அவர் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஒன்று காட்டுவாங்க. அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணிவிட்டு அவர் வந்து ஒரு 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 மான்ஸ்டர் மாதிரி வந்து அப்படி எழுந்து நிற்பார் பாருங்கள். அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தேனோஸை வந்து ஞாபகப்படுத்துது. இந்திய சினிமாவின் தேனோஸாக வந்து கமலஹாசனை இவங்க காமிச்சிருக்காங்களோ அப்படிங்கிற அளவுக்கு ஒரு விஷயம் வந்து இவங்க பண்ணியிருக்காங்க படத்தில். அந்த அளவுக்கு ஒரு அட்டகாசமான பர்ஃபார்மன்ஸ் அவர்கிட்ட இருந்தும் சரி. அண்ட் டெக்னிக்கலாக இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹாலிவுட் லெவலில் இல்லை, ஹாலிவுட் படமே தான் அப்படிங்கிற அளவுக்கு வந்து இவங்க வந்து கிராஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. 600 கோடி பட்ஜெட்டில் இந்த அளவுக்கு பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எங்களால் முடியும் அப்படிங்கிறத இவங்க சாதிச்சு காமிச்சிருக்கிறாங்க. அண்டு குறிப்பாக செகண்ட் ஹாஃபில் இன்டர்வலுக்கு அப்புறம் வர அந்த ஆனா பென் வர அந்த ஃபைட் சீன் ஆகட்டும், அண்ட் கிளைமேக்ஸில் கிட்டத்தட்ட அவெஞ்சர்ஸையே வந்து ரிமெம்பர் பண்ணுற அளவுக்கு ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் ஒன்று வச்சுருக்காங்க. அதில் வந்து இவங்க வந்து பண்ணியிருக்கிற அந்த கிராஃபிக்ஸ் காட்சிகளாகட்டும் சொல்லிவிட்டு உண்மையிலேயே 600 கோடிக்கு இந்த படம் ரொம்பவே வர்த்துடா. இந்த சீன்ஸ் எல்லாம் பார்த்தா 600 கோடிக்கு மேலேயுமே ஆயிருக்கும் போல இருக்கே அப்படிங்கிற அளவுக்கு ஒரு விஷயம் வந்து இவங்க பண்ணியிருக்காங்க. ஸோ அது எவ்வளோ உண்மையான பட்ஜெட் அப்படிங்கிறது ப்ரொடியூசருக்கு தான் தெரியும். பட் அஃபிஷியலாக அவங்க அனௌன்ஸ் பண்ணது 600 கோடி தான். பட் 600 கோடியில் இப்படி ஒரு பிரம்மாண்டத்தை பண்ண முடியுமா அப்படின்னா பண்ணி காமிச்சிருக்கிறாங்க. இனிமேல் நீங்கள் ஹாலிவுட் தரத்தில் அப்படின்லாம் சொல்ல தேவையில்லை. இந்தியன் சினிமாலே இப்படி ஒரு படத்தை வந்து இவங்க கொடுத்துட்டாங்க. ஸோ இதுக்கப்புறம் இந்தியன் சினிமாவோட ஸ்டாண்டர்ட் எங்கே போகும், ஹாலிவுட் நமக்கு போட்டி போடுறதுக்கு இன்னமும் அவங்க எவ்வளோ அட்வான்ஸாக போவாங்க அப்படிங்கிற அளவுக்கு இந்த படத்துடைய ஸ்டாண்டர்ட் இருக்குது. அந்த அளவுக்கு வந்து எங்கேயுமே வந்து நீங்கள் இதை கிராஃபிக்ஸ்னே சொல்ல முடியாது. குறிப்பாக கிளைமேக்ஸ் காட்சி, கிளைமேக்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கிராஃபிக்ஸ்னு சொல்ல முடியாத அளவுக்கு உண்மையிலே ஸ்பேஸ் ஷிப்லாம் செட் பண்ணி இவங்க வந்து ஃபைட் பண்ணியிருக்காங்களோ அப்படிங்கிற அளவுக்கு ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க. அட்டகாசம் பண்ணியிருக்கிறாங்க உண்மையிலே சொல்லுவேன். சந்தோஷ் நாராயணனுடைய பின்னணி இசை, சந்தோஷ் நாராயணன் எதுக்குங்க இந்த படத்தில் போட்டிங்க அப்படின்னு நிறைய பேர் கேள்வி கேட்டாங்க. பட் உண்மையிலேயே இந்த படம் ஆரம்பித்து முடிகிற வரைக்கும் அவருடைய மியூசிக் தான் இந்த படத்தை கொண்டு போகுது. முக்கால்வாசி படத்தை அந்த அளவுக்கு வந்து அட்டகாசமான ஒரு மியூசிக் போட்டிருக்காரு. ஒரு சில இடங்கள்லாம் வந்து ஒரு சில ஹாலிவுட் படங்களுடைய மியூசிக் வரதான் செய்யுது. பட் உண்மையிலே அவருடைய ஆர்ஆரும் சரி பிஜிஎம்மும் சரி இந்த படத்துக்கு ஒரு பக்க பலமாக இருக்குது. ஆரம்பத்தில் வர மாதவா அப்படிங்கிற அந்த பாட்டும் வந்து அட்டகாசமாக வந்து பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். அந்த அளவுக்கு சூப்பரான ஒரு மியூசிக் ஒர்க் அவர்கிட்டருந்து. ஜோர்ஜே ஸ்டோல்கோவிக் அப்படிங்கிற ஒரு செர்பியன் சினிமாட்டோகிராஃபர் இந்த படத்தில் யூஸ் பண்ணியிருக்காங்க. உண்மையிலே அவரும் வந்து அட்டகாசம் பண்ணியிருக்கிறாரு சினிமாட்டோகிராஃபியில். இந்த டிஸ்டோப்பியன் வேர்ல்டு அப்படிங்கிறது வந்து இந்தியன் சினிமாவில் வந்து எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் வந்திருக்கா அப்படின்னு தெரியல. பட் அந்த டிஸ்டோப்பியன்
வேர்ல்டு அப்படிங்கிறது வந்து அவ்வளோ அட்டகாசமாக காமிச்சிருக்கிறாரு. அண்ட் அந்த மகாபாரதம் போர்ஷன்ஸில் வர அந்த குருக்ஷேத்திர போரையும் வந்து சூப்பராகவே கேப்சர் பண்ணியிருக்காங்க. அமிதாப் பச்சனெல்லாம் வந்து ஏஐயில் வந்து கொண்டு வந்ததெல்லாம் வந்து டாப் நாச் எனக்கு தெரிஞ்சு. அந்த அளவுக்கு அற்புதமான ஒரு விஷயம் பண்ணியிருக்கிறாங்க அவங்க. ஸோ சினிமாட்டோகிராஃபரோட பங்களிப்பும் மிகப்பெரிய பலம். கோட்டகிரி வெங்கடேஸ்வர ராவ் அவருடைய எடிட்டிங், இந்த படத்துடைய சண்டை காட்சிகளில் இந்த எடிட்டிங்கை வந்து சூப்பராகவே கையாண்டிருக்கிறாரு அப்படின்னு நான் சொல்லுவேன். குறிப்பாக பிரபாஸுக்கும் அமிதாப் பச்சனுக்கும் இடையில் ஒரு அரை மணி நேரத்துக்கு ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் ஒன்று நடக்கும். அதெல்லாம் வேறு லெவலில் அட்டகாசம் பண்ணியிருக்கிறாங்க. எடிட்டிங்லாம் வந்து தாறுமாறு பண்ணியிருக்கிறாங்க. அந்த அளவுக்கு சூப்பராக பண்ணியிருக்காங்க அப்படின்னு என்ன சொல்லுவேன். ஸோ இப்படி எல்லாமே சூப்பராக இருக்கா இந்த படத்தில், ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிரச்சனையே இந்த படத்துடைய ஃபஸ்ட் ஹாஃப் தான். படத்துடைய ஃபஸ்ட் ஹாஃப் எத்தனை பேருக்கு பிடிக்கும் பிடிக்காது அப்படிங்கிறத விட, இவங்க ஃபஸ்ட் ஹாஃபை வந்து இன்னும் கொஞ்சம் கிறிஸ்பாக ஒரு 1.5 மணி நேரம் போன ஃபஸ்ட் ஹாஃபை ஒரு 1.25 மணி நேரத்தில் கட் பண்ணி முடிச்சிருந்தாங்க அப்படின்னா இன்னமும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய அபிப்பிராயம். பட் ரொம்ப வளவள குழன்னு இழுத்துட்டாங்களோ அப்படின்னு நான் வந்து ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா திஷா பட்டானின்னு ஒரு கேரக்டர் உள்ளே வருது. அந்த கேரக்டர் எதுக்கு வருது எதுக்கு போகுது அப்படின்னே தெரியல. அந்த மாதிரி ஒரு கேரக்டர் அது வரதே ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் சீன் தான். சும்மா ஒரு பாட்டு அவ்வளோதான். அதுக்கு தான் அவங்க வந்துட்டு போகிறாங்க. ஸோ அவங்க எதுக்கு இந்த படத்தில் அவங்க இருந்தாங்கன்னா என்ன இம்பேக்ட் இருக்கும், இல்லைனா என்ன இம்பேக்ட் இருக்கும், ஒன்றுமே கிடையாது. அந்த மாதிரி ஒரு கேரக்டர் அது. அந்த கேரக்டர் எதுக்கு ஃபஸ்ட் ஹாஃபில் வருது அப்படின்னு தெரியல. பிரம்மானந்தத்தெல்லாம் வந்து ரொம்ப வேஸ்ட் பண்ணியிருக்காங்க. சும்மா ஒரு இடத்துல படுத்துக்கிட்டு வாடகை எங்கடான்னு கேட்டுக்கிட்டு தான் இருக்காரே தவிர, அவருக்குன்னு ஒரு இம்பார்ட்டன்ஸாக ஒரு கேரக்டர் வந்து கண்டிப்பாக இந்த படத்தில் எழுதப்படலை அப்படின்னு நான் சொல்லுவேன். கீர்த்தி சுரேஷ் அவங்களுடைய வாய்ஸ் வந்து நல்லா தான் கொடுத்துருக்காங்க அந்த புஜ்ஜிங்கிற கேரக்டருக்கு. ஒரு சில இடத்துல நம்மளை வந்து வெறுப்பேற்றினாலும் இன்டர்வலுக்கு அப்புறம்லாம் அவங்களுடைய வாய்ஸ் வந்து கொஞ்சம் நம்மளை வந்து ரசிக்க வைக்குது. அவங்களுக்கு கொடுத்துருக்கிற வாய்ஸ் வந்து நல்லா தான் பண்ணியிருக்காங்க. பட் இந்த ஃபஸ்ட் ஹாஃப் அப்படிங்கிற அந்த 1.5 மணி நேரத்தை நீங்கள் சகிச்சுக்கிட்டு உக்காந்துட்டீங்க அப்படின்னா, அடுத்த 1.5 மணி நேரம் உங்களை வந்து சும்மா என்ஜாய் பண்ண வச்சு அட்டகாசப்படுத்தி, அதுவும் கிளைமேக்ஸில் கொடுக்குற அந்த ட்விஸ்ட்டு அண்ட் மகாபாரதத்தில் எல்லாரும் மறந்து போன ஒரு கேரக்டர். அந்த கேரக்டர் கண்டிப்பாக மகாபாரதத்திலே ஒரு மிக முக்கியமான, எல்லாரை விடையும் பவர்ஃபுல்லான ஒரு கேரக்டர். அந்த கேரக்டரை இவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணது தான் இந்த படத்துடைய மிக முக்கியமான விஷயம்னு நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிருஷ்ணர் அப்படிங்கிறவரை எதிர்த்த ஒரு 2 கேரக்டர்ஸை வந்து இந்த படத்தில் வந்து ப்ரொட்டாகனிஸ்ட்டாக வந்து இவங்க வச்சதே வந்து ஒரு மிகப்பெரிய விஷயம். ஸோ இவங்க வந்து எப்படி வந்து அந்த குழந்தைய காப்பாற்றுவாங்க அப்படிங்கிறது தான் வந்து இப்போ ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. ஸோ அந்த விஷயத்தை வந்து இவங்க கொண்டு வந்திருக்கிறது ரொம்ப பெரிய விஷயம். அண்ட் பிரபாஸை வந்து அந்த இடத்துல கேஸ்ட் பண்ணது, அந்த ட்விஸ்ட்டை வந்து கிளைமேக்ஸில் ரிவீல் பண்ணதுன்றதெல்லாம் வேறு விஷயம். யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. நான் சொல்கிறது இந்த ஃபஸ்ட் ஷோ பார்த்தவங்க சொல்கிறேன். அந்த மாதிரி ஒரு ரிவீலிங் பார்ட் அது. அந்த ஒரு கேரக்டர் உண்மையிலேயே வந்து மகாபாரதத்தை நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா அந்த கேரக்டர் மாதிரி எந்த கேரக்டருமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் நீங்கள் கொண்டு வருவீங்க. அதை கொண்டு வந்ததுக்காகவே டைரக்டரை நான் வந்து எவ்வளோ வேணாலும் பாராட்டுவேன். ஸோ ஒட்டு மொத்தமாக இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஃபேமிலியோடு உட்காந்து பார்க்கக்கூடிய ஒரு தரமான படம். ஃபஸ்ட் ஹாஃபை பொறுத்துக்கோங்க, செகண்ட் ஹாஃப் உங்களை வேறு லெவலில் எங்கேயோ கொண்டு போய் வச்சிரும். அண்ட் படம் முடியும் போது அடடா அடுத்து எப்படா வரும் படம், அடுத்த பார்ட் எப்போ வரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலோடு தான் இந்த படத்தை முடிச்சிருக்கிறாங்க. அடுத்த பார்ட்டுக்கு அடுத்து ஒரு 600 கோடியோ 700 கோடியோ இவங்க எப்படி செலவு பண்ணுவாங்க அப்படிங்கிறது இந்த படம் கொடுக்குற வசூலை பொறுத்து தான் இருக்குது. ஸோ வசூலை அள்ளிடுச்சு அப்படின்னா அடுத்த பார்ட் கண்டிப்பாக ரெடி. ஸோ அடுத்த பார்ட்டுக்காக நம்ம வெயிட் பண்ணுவோம். இப்போதைக்கு இந்த வருஷத்துடைய டெக்னிக்கல் ஆஸ்பெக்டில் உண்மையிலேயே பெஸ்ட்டு விஎஃப்எக்ஸ் அப்படிங்கிற அவார்டு கண்டிப்பாக இந்த படத்துக்கு தான். வேறு எந்த படமும் இந்த படத்துக்கு ஈடுனே கிடையாது அப்படிங்கிற அளவுக்கு இந்த படம் வந்து ஒரு ஸ்டாண்டர்டில் இருக்குது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான படம் தான் இந்த கல்கி 2898 AD அப்படிங்கிற படம். மிஸ் பண்ணாமல் பாருங்கள். நான் பார்த்தது 3D வெர்ஷன் தமிழில் தான். எனக்கு தெரிஞ்சு 3Dயில் நீங்கள் பார்க்குறதுக்கு 2Dலே பார்த்துடலாம். அந்த மாதிரி ஒரு விஷயந்தான் அந்த 3Dயில் நடந்திருக்கு. வேறு என்ன, மேலும் எங்கள் சேனலோட எல்லா அம்சம் நீங்கள் பார்க்க முடியாது. மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பண்ணும்போது பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் எங்கள் சேனலோட வீடியோஸ் உங்கள் ஆன் டைம் வந்து சேரும். மற்றும் ஒரு வீடியோவில் உங்கள் சந்திக்கிறோம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.